ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 3 சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி குறித்த சர்ச்சை, அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. ஜூலை 2ஆம் தேதிக்குள் பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும், மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவு. தேர்தலில் போட்டியிடாத 5 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து, தேர்தல் ஆணையம் முடிவு. புதுச்சேரி பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டம், தொழிலாளர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு கண்டனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சராக ரங்கசாமியும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவருக்கு அமைச்சர் பதவியும் துணை சபாநாயகர் பதவியும் கொடுக்கப்பட்டது. இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியில் 2 அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் பதவி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ராமலிங்கம், அசோக் பாபு மற்றும் வெங்கடேசன் ஆகிய 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை வழங்கியுள்ளனர். முன்னதாக புதுச்சேரி வந்த பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி மற்றும் பாஜக நிர்வாகிகளுடன் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் புதிய தலைவர் தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி ஆகியோர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் அமைச்சரவையிலும் பெரும் மாற்றம் ஏற்படும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஜினாமா செய்யப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலாக புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்காலை சேர்ந்த ராஜசேகரன், ஊசுடு தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகி முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எது எப்படியாகினும் புதுச்சேரியில் தற்போது இந்த 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது அரசியல் வட்டாரத்திலும் சரி, புதுச்சேரி அமைச்சரவையிலும் சரி புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 2ஆம் தேதிக்குள் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வடக்கு, தெற்கு துணை ஆய்வாளர்கள், தாசில்தாரர்கள், உள்ளாட்சி ஆணையர்கள், மின்துறை பொறியாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள உத்தரவில் பொது இடங்களில் சட்டவிரோத பதாகைகள், விளம்பர பேனர்கள், பிளக்ஸ் போர்டுகள், கட் அவுட்கள், விளம்பரங்கள் அமைக்கக்கூடாது. இதை உடனடியாக அகற்ற பல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ள நிலையிலும் இருந்தாலும் அரசியல் கட்சிகள், சுப நிகழ்ச்சிகள், வணிக அமைப்புகள் பேனர், கட் அவுட்கள் வைப்பதாக பொதுமக்களிடமிருந்து தொடர் புகார் வருகிறது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது சமீபத்தில் பொது இடங்களில் நிரந்தரமாக கொடிக்கம்பம் அமைக்க எந்த அனுமதியும் தரக்கூடாது என உத்தரவிட்டுள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாநகராட்சி, உள்ளாட்சி அரசு துறைகளுக்கு சொந்தமான நிலங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை வரும் ஜூலை 2ஆம் தேதிக்குள் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் பேனர், கட் அவுட், கொடிக்கம்பம் அகற்ற அரசு துறைகளின் கூட்டு அமலாக்க குழு உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி அமைப்பு பணியாளர்கள் வாகன குழு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த இடங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள், கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கூட்டு அமலாக்க குழு எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரியில் தேர்தலில் போட்டியிடாத 5 அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகளில் கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் குறித்த கணக்கெடுப்பினை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தியது. இதில் 345 கட்சிகள் நாடு முழுவதும் இருப்பது தெரியவந்துள்ளது. பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவது முக்கியமானது. அவ்வாறு போட்டியிடாமல் இருக்கும் கட்சிகளின் பதிவினை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துவிடும். இந்நிலையில் புதுச்சேரியில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் குறித்த விவரங்களை தேர்தல் துறை சேகரித்துள்ளது. அந்த கட்சிகளின் அலுவலகம் எங்கு உள்ளது என்பதை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு பெற்ற 5 கட்சிகள் 6 ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாதது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தகவலை தேர்தல் துறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அகில இந்திய மக்கள் கழகம், மக்கள் முன்னேற்ற காங்கிரஸ், புதுச்சேரி மக்கள் உரிமை கட்சி, புதுச்சேரி வளர்ச்சி கட்சி, திராவிட பேரவை ஆகிய கட்சிகள் இந்த பட்டியலில் உள்ளது. இந்த கட்சிகளிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்க உள்ளது. அந்த கட்சிகள் சரியான விளக்கத்தை அளிக்காவிட்டால் அக்கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி பணிமனை முன்பு அனைத்து சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு விரைவு போக்குவரத்து கழக புதுச்சேரி பணிமனையை சேர்ந்த ஓட்டுநரை பிஆர்டிசி தொழிலாளர்கள் காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மிக மோசமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனைகளில் ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அரசு விரைவு போக்குவரத்து கழக புதுச்சேரி பணிமனையில் வாயில் முன்பாக தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம், அண்ணா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், சிஐடியு பாட்டாளி தொழிற்சங்கம், தொழில்நுட்ப பணியாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் ஒன்று கூடி இந்த மோசமான தொழிலாளர்களுக்கு எதிரான தாக்குதலை வன்மையாக கண்டித்து அனைத்து சங்கங்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் மேலிட பொறுப்பாளர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவிற்கு புதியதாக தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். அதற்கு முன்பாக அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். பெரும்பாலான மாநிலங்களில் புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் தலைவரை தேர்வு செய்யும் பணி இழுபறியாக நீடிக்கிறது. தலைவர் பதவிக்கான போட்டியில் பலரும் இறங்கியதால் தலைவரை தேர்வு செய்வதில் சுணக்கம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் தோல்வியடைந்துள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய தலைமை முடிவு செய்தது. சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைமைக்குழு மேலிட பொறுப்பாளர் தலைமையில் கூட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் சுரானா மீண்டும் புதுச்சேரிக்கு வந்துள்ளார். தனியார் உணவகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசிய அவர், வரும் 29ஆம் தேதி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கலும் 30ஆம் தேதி தேர்தலும் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒருவர் மட்டுமே தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்வார் என்பதால் மறுநாள் 30ஆம் தேதி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி புதிய தலைவர் அறிவிக்கப்படுவார் என்றும், மாநில தலைவரை இறுதி செய்வது குறித்து மேலிட பொறுப்பாளர் சுரானா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 21 பேர் பணியில் இருந்து நீக்கப்பட்டதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் புதுச்சேரி அரசு செயலருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. பாட்கோவில் கடந்த 2012ஆம் ஆண்டு 45 பேர் பணியமர்த்தப்பட்டு தொடர்ந்து 5 வருடங்கள் பணியில் இருந்தனர். இந்நிலையில் 2016ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் பணியில் இருந்த அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதில் 24 பேர் பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் பணியமர்த்தப்பட்ட நிலையில் பட்டியலின வகுப்பை சேர்ந்த 21 பேருக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின்படி இதுகுறித்து விளக்கம் கேட்டு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் புதுச்சேரி அரசு செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில்
ஜாதி அடிப்படையில் 21 பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி 15 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், பதில் கிடைக்காத பட்சத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் பிறப்பிக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்து மாயமான 35 சவரன் நகைகளை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மீட்டு திரும்ப ஒப்படைத்தனர். காரைக்கால் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்த நகை உள்ளிட்ட பொருட்களை கையாடல் செய்த முன்னாள் நீதிமன்ற ஊழியர் குணசேகரனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் ஆய்வாளர் தனசேகரன் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று குணசேகரனை 2 நாள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டார். அந்த விசாரணையில் நீதிமன்ற பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருந்த நகைகளை புதுச்சேரி நெல்லித்தோப்பில் 2 அடகு கடைகளிலும், பாரதி வீதியில் உள்ள 3 அடகு கடைகளிலும் அடகு வைத்திருப்பதும், மற்ற நகைகளை வீட்டில் வைத்திருப்பதும் தெரியவந்தது. இதன் அடிப்படையில் 5 அடகு கடைகளில் அடகு வைத்த நகைகள் மற்றும் அவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 35 சவரன் நகைகள், 66 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் ஒரு வாட்ச் ஆகியவற்றை பறிமுதல் செய்து ஜூன் 26ஆம் தேதி காரைக்கால் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். மேலும் குணசேகரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஒருநாள் சுற்றுலா பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் சட்டப்பேரவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை கண்டு களித்து மகிழ்ந்தனர். சிறந்த சுற்றுலா தலமாக திகழும் புதுச்சேரிக்கு நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடற்கரை பகுதிகளையும் ஒயிட் டவுன் பகுதிகளையும் பார்வையிட தனி கூட்டமே உள்ளது. மேலும் சட்டப்பேரவை வளாகம், மணக்குள விநாயகர் கோவில், அருங்காட்சியகம், ரோமன் ரோலன் நூலகம், ஆளுநர் மாளிகை, அரவிந்தர் ஆசிரமம், பாரதி பூங்கா உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா தலங்களும் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளது தனி சிறப்பு என்றே கூறலாம். இந்நிலையில் புதுச்சேரிக்கு ஒருநாள் சுற்றுலா பயணமாக வந்த காரைக்கால் அரசு பள்ளி மாணவர்கள் சட்டப்பேரவை வளாகம் உட்பட அருங்காட்சியகம், பூங்கா, கடற்கரை ஆகிய அனைத்து பகுதிகளையும் ஆர்வத்தோடு கண்டு களித்து ரசித்தனர். தொடர்ந்து அவர்கள் புதுச்சேரியின் அழகியலோடு தங்களை விதவிதமாக செல்ஃபி எடுத்தும் விளையாடியும் மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் ஜூன் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு முகாமில் இளைஞர்கள் பங்கேற்று பயனடையலாம் என்று துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் நடத்தும் வேலைவாய்ப்பு முகாமானது ஜூன் 28ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை புதுச்சேரி நடேசநகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள மைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது என்றும், அனைத்து சமூகத்தை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் 5 முன்னணி நிறுவனங்கள் பங்கு கொள்கின்றன என்றும், முகாமில் 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. ஐஐடி, டிப்ளமோ, டிகிரி முடித்தவர்களும் முகாமில் பங்கேற்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும் என்றும், முன் அனுபவம் பெற்ற மற்றும் அனுபவம் இல்லாத மாணவர்களும் இந்த முகாமில் பங்கேற்கலாம் என்றும், கூடுதல் விவரங்களுக்கு 041322000115 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8985 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1170 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.